ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் வாங்கி சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான கோபி 65 ரெடி. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள். கோபி 65 சூப்பராக இருக்கும். கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, 1/2 கேப்சிகம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 விதமான சாஸ் வேணும். கோபி மஞ்சூரியன் பண்ணும்போது நீங்கள் அந்த பூவை மட்டும் போடுங்க, காம்பை எடுத்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு பொரிச்சிருங்க. பூண்டு பொரிஞ்ச உடனே இஞ்சி போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கேப்சிகமையும் போட்டு எல்லாம் கிளறிக்கங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கங்க. கோபி 65 இப்போ போட்டு பரட்டிக்கலாம். இப்போ நல்லா பரட்டிட்டு கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.